இருக்கோமுங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி சோமலிங்க பகுதியை சேர்ந்த விவசாயிங்க. கிட்டத்தட்ட 3 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோமுங்க. கடந்த காலத்தில் எல்லா பயிருமே அனைத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோமுங்க. அது அவ்வளோ ஒன்றும் பொருளாதார ரீதியாக கட்டுப்படி ஆகாதனால மல்பரி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற இதில் நோக்கத்தில் வந்துங்க மல்பரி 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோமுங்க. அதில் இந்த ஆரம்பத்தில் வந்து 1.5 வருஷ காலம் வந்துங்க ரசாயன உரம், இயற்கை உரங்களை போட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோமுங்க. அதில் ஒரு 60% மகசூல் தாங்க எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்துங்க இந்த உயிர் உரத்தை பற்றி கொஞ்சம் செயல்முறை விளக்கமெல்லாம் சொல்லி அதனுடைய பயன்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொழு உரத்தோட இயற்கை இந்த உயிர் உரங்களையும் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இலை மகசூலே ஓரளவுக்கு ஏக்கருக்கு ஒரு 20% மகசூல் கூடுதலாகவே இருந்ததுங்க. அதோட இலையில் சத்துக்களும் ஜாஸ்தியாக இருந்தது. பட்டுப்புழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 100 முட்டை தொகுதிக்கு ஒரு 60%னா இப்போ வந்து ஒரு 75% மகசூல் எடுக்கிற அளவுக்கு இந்த இயற்கை உரத்தினால கொஞ்சம் கூடுதல் மகசூல் கிடச்சிதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கூடுதல் மகசூல் இதனால் எங்களுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து நான் சொல்கிறது 1 ஏக்கருக்குங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷம் வரைக்கும் இந்த அசோஸ்பைரலாம், அப்புறம் வந்து ட்ரைகோ விரிடி, வேம் இந்த மாதிரி இயற்கை உரங்களையெல்லாம் அதிக அளவில் யூஸ் பண்ணோமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எருவில் கலந்து ரசாயனத்தை உரத்தை குறைச்சிட்டோமுங்க. இப்போ டிஏபியெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா பக்கத்துக்கு விற்குதுங்க. இதில் வந்து அசோஸ்பைரலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது 30% நைட்ரஜன் சத்து நமக்கு இதுலேயே கிடச்சிருதுங்க. இது ஒரு பாக்கெட் 30 ரூபா. அது 1000 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 600 ரூபா இதில் வந்து மிச்சமாகுதுங்க. இப்போ இந்த பகுதி விவசாயிகள் முழுக்கவே இப்போ வந்து உயிர் உரம் சாகுபடியில் தாங்க முழு மூச்சாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உயிர் உரத்தை எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாமுங்க. அசோஸ்பைரலா 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ, சூடோமோனஸ் 2 கிலோ, ட்ரைகோடர்மா விரிடி 2 கிலோ. இந்த 4 உரத்தையுமே நல்ல தொழு உரம் 100 கிலோ தொழு உரத்தை எடுத்துங்க. அதில் நல்லா இதை கலந்து நிழலில் வச்சு காற்று போகாத அளவுக்கு பண்ணி நல்லா வச்சிட்டோம்னா 10 நாள் விட்டுறணுங்க. அதை 10 நாள் விட்டாச்சுன்னா அதில் இருக்க உயிர் பூராமே நல்லா பரவி சத்தான எருவாக இருக்குங்க. அதை கொண்டு போய் நம்ம நிலத்தில் தண்ணி பாய்ச்சின நிலத்தில் ஈரம் இருக்கும்போது இதை நம்ம தெளித்து விட்டோம்னா சத்துக்கள் அனைத்துமே பயிர்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இதனால் மகசூல் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறதோட தரமான மகசூல் இதில் கிடைக்கும். இது இந்த பகுதி விவசாயிகள் நிறைய பேர் இதைத்தான் பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த உரத்தை அனைத்து விவசாயிகளும் போட்டு விவசாயத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறுங்கிறது எங்களோட விருப்பம்.